காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டுகுளம் கிராமத்தில் செந்தில்குமார் என்ற விவசாயி குடும்பத்தினர் நடத்திய பொங்கல் விழாவில் 3000 கிலோ எடை கொண்ட செங்கரும்புகளை கொண்டு காளை மாடுகள் மற்றும் மாட்டு வண்டிகளை செய்து காட்சிப்படுத்தி பொங்கல் வைத்து கொண்டாடினர். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் செந்தில்குமார். நம்ம கீழ்கதப்பு மதுரை குண்டுகுளம் பகுதியில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயத்துல இந்த பொங்கல் திருநாளை நம்மளோட விவசாயத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலும் விவசாயத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய நண்பனா இருக்கக்கூடியது இந்த மாடுகளும் காளை மாடுகளும் அது மட்டும் இல்லாம பண்டைய காலத்துல மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டியை பயன்படுத்தி தான் நம்ம விவசாயத்துக்கு உறுதுணையா அதிகமான பயன்பாட்டுல வச்சுட்டு இருந்தோம். அந்த வகையில் அந்த மாட்டு வண்டிக்கும் பெருமை சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு இந்த பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த பொங்கல் விழாவில் பாத்தீங்கன்னாக்கா செங்கரும்புனால 3000 கிலோ எடையுள்ள செங்கரும்புனால இந்த கரும்பு பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 3 டன் செங்கரும்பு உள்ள ஒரு கரும்புல இந்த வடிவமைப்பு பண்ணியிருக்கோம். இது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு நாகரிகம் வளர்ந்துருக்கு. வளர்ந்துக்கும் போது நம்ம மோட்டாரை பயன்படுத்தி விவசாயத்துக்கு நிறைய கருவிகள் வந்திருக்குது. அதே சமயம் நம்ம இந்த பண்டைய காலத்துல நம்ம பயன்படுத்தப்பட்ட இந்த மாட்டு வண்டியை இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நம்ம பழமை மாறாம தெரிவிக்கணுன்ற ஒரு வகையில இந்த சிறப்பு பொங்கலை நாங்க இன்னைக்கு ரெடி பண்ணி பொங்கல் திருவிழா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த மாட்டினுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 4000 ஆண்டுகள், அதாவது கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தெற்கு ரஷ்யாவுல இந்த மாட்டு வண்டி பயன்படுத்தப்பட்டதா ஒரு ஆராய்ச்சியில சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம உலக நாடுகள்ல இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள், இந்தியா போன்ற நாடுகள்ல அதிக விவசாயம் செய்யக்கூடிய பகுதியில இந்த மாட்டு வண்டி விவசாயத்துக்கு அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வரலாற்றுல சிறப்புமிக்க ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம தமிழர்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு, வண்டி ரேஸ் விடுறது, இந்த மாதிரி விளையாட்டுகளும் நம்முடைய தமிழர்கள் பண்பாட்டுல இருக்குது. அந்த வகையில இந்த மாட்டு வண்டியை இன்னைக்கு சிறப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 காளை மாடுகளும் மாட்டு வண்டியும் செங்கரும்புனால செஞ்சுட்டு ஒரிஜினல் மாட்டு வண்டியை அந்த செங்கரும்புனால காளை மேல வச்சு இந்த பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து நாங்க அந்த 5வது வருஷம் இதை பண்ணிட்டு இருக்கோம். கரும்பு பானை பண்ணோம். அது இல்லாம கரும்புல மோடி பண்ணியிருந்தோம். இதே காளை மாடுகளை பண்ணியிருந்தோம். கரும்பு குடியில் பண்ணியிருந்தோம். இன்னும் பல அடுத்து வர பொங்கல்ல சிறப்பான நிகழ்ச்சிகளை பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டு இந்த நேரத்துல அனைவருக்கும் என்னுடைய குடும்பத்தை சார்பாகவும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். நன்றி. செந்தில்குமார், காஞ்சிபுரம்.